எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 6 பல் பூண்டு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரைங்க, அது 2 கட்டு, நல்ல பெரிய கட்டு வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயிலைங்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னேங்க பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே அதில் கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டிருக்கேன். பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதில் பூண்டை சேர்க்க போகிறோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை போட்டாச்சுங்க. இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம். அப்புறமா நம்ம கீரையை போட்டு வதக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம குக்கரில் பருப்பு வச்சுக்கலாங்க. கடையலுக்கு ஒரு குக்கர்லைங்க ஒரு சின்ன கப்பில் பாசிப்பருப்பு எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மேலே எடுத்துகிட்டு சைடில் இது மாதிரி கீறி வச்சுருக்கேங்க. அது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம், பூண்டு, நம்ம போட்ட பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்க்க போகிறோம். இந்த கீரையை நல்லா வதக்கி விடணுங்க. பாருங்கள், நம்ம போட்டப்போ எவ்வளோ இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த கீரை வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி போதுங்க. ஊற்றிட்டு இதை சிம்மில் வச்சிடலாம். இந்த கீரை நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு குக்கரில் வச்சுருக்கோங்க, அதுவும் வெந்து வந்துடும். இது சிம்மில் வச்சுட்டு வேகட்டும். பாருங்கள், நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கடைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம கீரை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட கீரை பாருங்கள், 5 நிமிஷத்துக்குள்ளேயே கலர் மாறிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் சேர்க்க போகிறோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுடைய கீரை இந்த பருப்போடு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சிச்சின்னா நம்மளுடைய கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நான் பச்சை பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இங்கே எனக்கு இதுதாங்க கிடச்சிச்சு. நீங்கள் நம்ம ரெட் பொன்னாங்கண்ணி கீரையிலையும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாச்சுங்க. போதும், நம்ம கீரையை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கீரை மசியல் தயார். முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கங்க.